ஹாய்டா. தியாங்குது ஒன் ஷாட் இருக்கோம் இல்லையா? லாஸ்ட் இன் லவ். அதோட நெக்ஸ்ட் பார்ட் மூணு பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். வி ரெஸ்ட் ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்கான். ரொம்ப 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 கில்ட்டியாக அப்படி இருக்கு. பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுகுறான். உங்களை அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களை தான் இவ்வளோ நாள் அவன் தேடிட்டு இருந்திருப்பான். ஆக்சுவலாக நீங்கள் ஆர்ஃபனேஜில் இருக்கும்போது அப்போவே சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூவில் அவன் இந்தியா வந்திருப்பான். அந்த ஆர்ஃபனேஜில் டொனேட் பண்ணுறதே அவன் தான் உங்களுக்கு. பிகாஸ் ஒரு சுச்சுவேஷனில் உங்களை வெளியே கொண்டு போகலாம், ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெளியே யாருக்கோ கொடுக்குற மாதிரி அப்படி இருக்கும்போது அப்போவே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் உங்களுக்கு தெரியாமல். பட் உங்களுக்கு யாரும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க தெரியும், பட் நீங்கள் அவங்கள பார்த்தது தெரியாதா? உங்களுக்கு எல்லாமே பண்ணுறது தான். அது அவன் அப்போது ஓகே ஜஸ்ட் ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். தென் நெக்ஸ்ட்டு உங்களை பார்க்க அவனுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் அப்போது படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, குட்டியாக வேற இருந்திருப்பீங்க இல்லையா? ஓகே படிக்கட்டும் அப்படியே சொல்லிவிடும். உங்களுக்கு ஃபுல்லாக அவன் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருப்பான். உங்களுக்கு தெரியும் யாரோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதனால தான் நம்ம இங்கே நல்லா இருக்கோம். பிகாஸ் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுட் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு படிக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும், பட் உங்களால் படிக்க முடியாது. சரியான நோட்ஸ் இருக்காது, டியூஷனுக்கு போக முடியாது, இப்படி நிறைய இஷ்யூ இருக்கும். உங்களுக்கு மணி கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே நார்மலாக போயிருந்துருக்கோம். அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. ஒன் டைம் அவன் எப்பவும் போல் மந்த்லி உங்களை பார்க்க வந்துடுவான். அந்த மாதிரி உங்களை பார்க்க வரும்போதோ நீங்கள் பார்த்ததில்ல, கூட்டத்தில் ஒரு பொண்ணை நீங்கள் படிச்சிட்ருப்பீங்க. யார் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க தெரியாதா? யார் வந்து போனாலுமே நீங்கள் அவ்வளோ பெருசாக எதுவும் கவனிக்க மாட்டீங்க. பட் மந்த்லி வரத்தே உங்களை பார்க்கத்தான். உங்களுக்கு அந்த ஆர்ஃபனேஜில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே உங்களுக்கு பிடிக்கும். அப்படி தான் அன்றைக்கி வரும்போதோ நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட நான் பேசணும், அது எனக்கு ஒரு ட்ரீமாகவே இருக்கு, எப்படி நான் அவங்கக்கிட்ட பேச போகிறேன்னு தெரியல, கொஞ்சம் பயமாகவே இருக்கு. அது நினைக்கும் போதே என் கை பாரா எப்படி ஷேக் ஆகுது. ஒயன் என்னடி லவ்வா? அவள் மண்டையிலே ஒன்று வச்சுருப்பீங்க. ஆனால் என்னன்னு தெரியல. இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத உங்கள் பின்னாடி நின்று கேட்டுட்டு இருப்பான். உங்ககிட்ட நார்மலாக பேசலாம் அப்படி தான் வந்திருப்பான். அவனுக்கு தான் உங்களை பிடிக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் வேறு யாரும் லவ் பண்ணுறீங்க போல் அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஒரு கோவத்தில் அவள் அங்கேருந்து போயிருப்பா. உங்களுக்கு மணி கொடுக்குறதே ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பான். அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் அவங்கள வெளியே அனுப்பியிருப்பாங்க. இப்போ அவள் அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கான். என்னால் தான் ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷாக நான் யோசித்து திங்க் பண்ணி உன்னை இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்துட்டேன். யாரையோ லவ் பண்ணுறேன்னு நினச்சி நானா உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திடுவேன். ஐம் சாரி. நீ யார் கூட இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நினச்சிருக்கணும். அவன் கூட இருந்தாலாவது நீ ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஐம் சாரி. என்னால் தான் நீ இப்படி நிற்கிற, என்னால் தான். அப்படி அழுதுட்ருக்கான். 1 மந்த் தான் உங்களுக்கு மணி கொடுக்குறது அவன் ஸ்டாப் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் மந்த் அவனுக்கு இல்லைன்னு தெரியல, ஓகே நம்ம ஏன் லவ் பண்ணுற பொண்ணா அவளுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடாது, அது தப்பு தான். நார்மலாக ஏதோ ஒரு பொண்ணு கஷ்டப்படுறான்னு அவளுக்கு மணி கொடுக்கணும் அப்படி திங்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்தே வந்திருப்பான். உங்களை அதுக்குள்ளே அங்கேருந்து வெளியே அனுப்பியிருப்பாங்க உங்கள் அங்கிள்கிட்ட. ஸோ அதுலேருந்து உங்களை தேடி உங்கள் அங்கிள் யார், ஒரு மந்த்தாக உங்கள் அங்கிள் யார், அவர் கூட வெளியே போனால் எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாரு, இப்படி உங்களை பற்றி அவன் தேட ஆரம்பிச்சிருப்பான். பட் உங்கள்கிட்ட இருந்து ஒரு க்ளூ கூட அவனுக்கு கிடைச்சிருக்காது. ஒரு 1 இயர் 2 இயர் அப்படி இருக்கும். அவன் முன்னாடி இப்படி வந்து நின்றுட்டுருக்கீங்க. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கில்ட்டியாக அப்படி இருக்கு. ரெஸ்ட் ரூம்குள்ளேயே இருக்கான், அழுதுகிட்டே இருக்கான், நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கான். ஒருவேளை அவன் மணி கொடுத்துலந்தாது நீங்கள் நல்லா படித்த நீங்கள் லவ் பண்ணுற அந்த பர்சன் கூட ஒழுங்காக இருந்திருப்பீங்க இல்லையா? மணி இல்லாதனால தான் நீங்கள் இப்படி மாறிட்டுருக்கீங்க.
அப்படி திங்க் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். உங்கள் அங்கிள் மேலே செம்ம கோவம் வருது. எவன் எந்த டேஷன் தெரியல அப்படிங்கிற மாதிரி கோவத்துலேயும் அவன் மேலேயும் அவனுக்கு அவ்வளோ கோவத்துலேயும் அவன் உட்காந்து அழுதுட்டு தீர்த்துட்ருக்கான். நீங்கள் அவன் பெட்டில் படுத்து பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு நைட்டில் தூங்க டைமே இருக்காதா, நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மார்னிங் எப்பவும் போல் உங்கள் மேலே பெட்ஷீட் கவர் ஆகிருக்க. எழுந்து பார்த்தா பக்கத்தில் வீ இல்லை. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மேலே இருக்க அந்த பெட்ஷீட்டை கழட்டி பெட்டில் வச்சுட்டா எங்கே போயிட்டாரு? டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படி திங்க் பண்ணிவிட்டு எப்பவும் போல் அவள் வீட்டுக்குள்ளே வந்து வெளில போகிறீங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு, நீங்கள் நடக்கிற சவுண்டு, பேக்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போகிறீங்க, அதெல்லாம் அவனுக்கு கேட்குது. அமைதியாக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே உட்காந்து லிசன் பண்ணிகிட்ருக்கான். மெயின் டோர் க்ளோஸ் ஆன அந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறம் தான் அவன் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரான். நீங்கள் ஒரு 3-4 டேஸாக வீக்கிட்ட வந்ததுலேருந்து நல்லா தூங்கிட்டு இருந்தா. பட் வீக்கு இங்கே தூக்கமே இல்லை, அரண்டு போயிருக்கான். அவனால் ஏற்றுக்கவே முடியல. அவன் லைஃபே உங்கள் லைஃபே அவனால் ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஒரு கில்ட்டியில் இருக்கான். நீங்கள் எப்பவும் போல் ரொம்ப ரிலாக்ஸாக உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. என்னடி இன்றைக்கும் அதே பிளேஸ் தானே? சேம் பிளேஸ், சேம் பர்சன், டிஃப்ரெண்ட் பர்சன் அப்படி சொல்லிட்டு பெட்டில் போய் உட்காடுறீங்க. பரவாயில்லடி, நீ ரொம்ப டெய்லி கஷ்டப்படுறேன்னு நினச்சான். காசு உனக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்கும். பரவாயில்ல, 3-4 டேஸாக ஹாப்பியாக இருக்க, ரிலாக்ஸாக. எனக்கு தெரிஞ்சு அவன் கேர்ள்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. போதும் நிறுத்துறியா? எப்பவும் இதையே சொல்லிகிட்ருக்க. அது எல்லாம் நீ பார்க்க எப்படி இருக்க தெரியுமா? அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு போகிற. இது வரைக்கும் உன்னை டச் பண்ணாத. ப்ளீஸ், நான் அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் எதுவும் சொல்லலை. அந்த லிஸ்ட்டில் இவன் இல்லைன்னு சொல்ல வரேன். ஏன்டி உன் மைண்டு எப்போவுமே இப்படி தான் யோசிக்குமா? நீ அதை வேறு மாதிரி திங்க் பண்ணக்கூடாதா? வேறு மாதிரியா? அவர் ஏன் ஒரு குட் பர்சனாக இருக்கக்கூடாதா? குட் பர்சனா? என்னடி மறமாட்ட? என்ன பேசிட்டு இருக்க நீ? குட் பர்சனுக்கு கால்கள்கிட்ட என்ன வேலை? ஃபஸ்ட்டு அவர் ஒன்று என்னை புக் பண்ணல, அவங்க ஃப்ரெண்ட்ஸு புக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அன்றைக்குமே அவர் என்னை வீட்டிலேருந்து வெளியே போதான் சொன்னார். நான் தான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், எங்கேருந்து என்னை அனுப்பாதீங்கன்னு. ஒருவேளை அதுலேருந்து பாவப்பட்டு இந்த டாகு, கேட்டு அந்த மாதிரி என்னை பாவப்பட்டு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறான்னா என்னன்னு தெரியல. பைத்தியம் மாதிரி வளராத வயன். அந்த மாதிரி யாரும் இருக்கவே மாட்டாங்க இந்த வேர்ல்டில். அப்படி அவள் சொல்லிகிட்டே இருக்க, நீங்கள் உங்கள் கபோர்ட் ஓப்பன் பண்ணி, நீ ஏன் அப்படி திங்க் பண்ணுற? இதை விட நல்ல குட் பர்சன்லாம் இந்த வேர்ல்டில் இருக்காங்க. பட் நம்ம கண்ணுக்கு தான் தெரியறதில்ல. நம்ம பார்க்குறது எல்லாமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கே புரியும். அந்த மாதிரி பர்சன் தான் டெய்லி நம்ம மீட் பண்ணுறோம். இந்த மாதிரி பர்சனை எப்பயாவது ஒரு வாட்டி தான் மீட் பண்ணுறோம். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என் லைஃபே ஒருத்தரால் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. அப்படி சொல்லிவிட்டு அந்த பேனாவை எடுத்து நீங்கள் கையில் வச்சிட்ருக்கீங்க. ஆமாம் ஒயன், நானும் கேட்கணும்னு நினச்சேன். என்னடி அடிக்கடிக்கு இந்த பெண்ணு கூடயே பேசிகிட்டே இருப்பா? யார் கொடுத்ததோ? என்ன உன் ஃபர்ஸ்ட் லவ்வா? ஃபர்ஸ்ட் லவ்வா? லவ்லாம் கிடையாது, ஒரு குட்டி அஃபெக்ஷனா? அவர் இல்லைண்ணா, ஓரளவுக்காவது என்னால் படிக்க முடிச்சிருக்காதா. சொல்லப்போனால் நான் குட்டி வயசுலேயே நான் இங்கே வந்திருப்பேன். என்னடி வளர்ற? ஒரு 6th 7th இருக்கும். அப்போவே என்ன அந்த ரூம்லேருந்து வெளில அனுப்புறதா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ மட்டும் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலண்ணா, அவ்வளோதான். அவர் தான் இந்த பேனாவை எனக்கு கொடுத்ததா. இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததும் கிடையாதா? அப்படி சொல்லிட்டு ஒரு பேனாவை கையில் வச்சிட்ருக்கீங்க. அந்த பென் வீ கொடுத்தது ஃபைனல் எக்ஸாமுக்கு. அதுவும் டைரெக்டாக உங்ககிட்ட கொடுத்துருக்க மாட்டான், உங்கள் வார்டன்ட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் அதை இன்னும் பத்திரமா அப்படி வச்சிட்ருக்கீங்க. என்னடி வளர்ற? ஒன் டைம்
வார்டன் சொன்னாங்க உன்னை மீட் பண்ண இப்பயாவது அவர் வருவார், அவர்கிட்ட பேச ரெடி ஆயிடுவேன் அப்படி சொன்னாங்க. அவருக்காக நான் வார்டன் சொன்ன அந்த டேட்லேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பேசுறது, எனக்கு மணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லணுமா, இல்லை என்னை சேவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா, என்ன சொல்கிறதுக்கு எதுவுமே தெரியல. அவரை பற்றி எடுத்தாலே எனக்கு ஃபஸ்ட்டு வர்றது எனக்கு பயம்தான். வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், அவர் வரல. அதுக்கும் மாறா அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. ஓகே தான், ஒரு ஸ்மைலோட அவளை பார்த்து சொல்லிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஆர்ஃபனேஜில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா, அங்கே நீங்கள் சொல்லிட்டு இருந்தது வியை பற்றி தான். வி உங்களுக்கு லவ் அப்படிலாம் கிடையாது, அஃபெக்ஷன், உங்களை சேவ் பண்ணுறான், ஒரு கோட் டைப், அவ்வளோதான். பட் வியாவே இதை தப்பாக நினச்சிக்கிட்டு அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். இப்போ நீங்கள் அந்த பேனாவை பார்த்துட்டே அப்போல்லாம் நினைப்பேன், சீக்கிரமாக என் கண்ணு முன்னாடி வாங்க, என்ன பேசுதுன்னு தெரியல, பட் எதையாவது நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். பயமாக தான் இருந்தது, இருந்தாலும் உங்களை பார்க்கணும், அந்த க்யூரியாசிட்டி வாய்க்குள்ளது க்யூரியாசிட்டி மறுபடியும் வரல. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கப்புறம் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சுச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்க சுச்சுவேஷன் வேறு. ஃபர்ஸ்ட்லாம் உங்களை எப்போ பார்ப்பேன்னு இருக்கும், பட் என் லைஃப்பில் இதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு இருக்கு. அந்த பேனாவை எடுத்து உள்ளே வச்சுட்டீங்க. பிகாஸ் எப்படி இருக்கீங்க இந்த சுச்சுவேஷனில், அவள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காட் மாதிரி, அவனை பார்க்கவே கூடாது அப்படி தான் இருக்கு. இன்னுமே தெரியாது நீங்கள் வியை ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா. 2 days இப்படியே போதும், வீட்டுக்கு போகிறீங்க, நல்லா தூங்கி எழுந்து வரீங்க, வி கூட கொஞ்சம் நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. பட் வி தான் கொஞ்சம் இல்லை, நிறையாவே கில்ட்டி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட நார்மலாக பேச மூவ் பண்ணுறான். டெய்லி உங்களுக்கு மணி செட்டில் பண்ணிடுறான், டெய்லி நீங்கள் அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் வி உங்களை டச் மட்டும் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் அவன் மனசுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா, நீங்கள் கால்களாகவே இருந்தாலும் இன்னொரு பையனை லவ் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ அப்படிங்கிறப்போ உங்கள் கூட இருக்கக்கூடாது, என்னமோ சம்திங் அவனுக்கு அது தோணலை. அவன் பெட்டில் படுத்து தூங்குறீங்க, இப்போவும் போல் அவன் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறான், உங்கள் பிளாங்கெட்லாம் அட்ஜஸ்ட் ஆகி தூக்கத்தில் உங்கள் ஷோல்டர்லாம் ரிவீல் ஆகுதா. அவன் அன்னைக்கு பார்த்தா அந்த ஒயிட் மார்க்லாம் இப்போலாம் எதுவுமே இல்லை, கிளியராக அப்படி இருக்குது. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். மார்னிங் வீட்டுக்கு போகிறீங்க, வி நீங்கள் படிக்கிறது பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டீங்க இல்லையா. ஸோ அதை கண்டினியூ பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணுறது தெரியாமல் திங்க் பண்ணிட்டுருக்க. இந்த டைம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க ஒரு சின்ன ஸ்மைலோட. சாரி, டெய்லி 9 o'clock வந்துடுவேன், பட் இப்போ 10 ஆகிடுச்சா, ஐம் சாரி. ஏன் லட்டா, ஏதாவது பிரச்சனையா, ப்ராப்ளமா, நானே உனக்கு கால் பண்ணணுன்னு நினச்சேன். அதெல்லாம் எதுவும் இல்லை, வீட்டிலேருந்து எழுந்துக்கவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சா. நீ உன் வீட்டில் இருக்குன்னு சொன்னதுனால தான் கம்முன்னு இருந்தேன், கிளப்பில் இருக்குன்னு சொல்லியிருந்தானா கண்டிப்பாக நான் அங்கே வந்திருப்பேன். அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் நீ இதுக்கப்புறம் காலேஜ் போக ரெடியாக இருக்கல்ல. புரியல, திடீர்னு இதை கேட்குறான். என்ன கேட்டீங்க, எனக்கு புரியல. இல்லை, ஒரு நாள் சொன்னல 12th வரைக்கும் முடிச்சிருக்கானே. ஸோ காலேஜ் பிரியா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். கண்ணு கலங்க ஆரம்பிக்குதோ, என்னாச்சு, தயவு செஞ்சு நோ மட்டும் சொல்லிடாதா. இல்லை இல்லை,
வேற ஏதாவது இருந்தால் சொல்லுடி. உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். பிகாஸ் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே, அதை கூட நீங்கள் மறந்துட்டீங்க. பட் வீக்கு தெரியும், அதனால உங்களுக்கு இன்னைக்கு ப்ரெசன்ட் பண்ணலாம் கேட்டுட்ருக்கான். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. முழிச்சிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க, அவன் முறைக்கிற மாதிரியே ஆயிடுறான். கொஞ்சம் அப்செட்டா அப்படி ரொம்ப எக்ஸைட்டா உங்ககிட்ட ஏதாவது கேட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படி அவன் திங்க் பண்ணியிருப்பான். எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்ல, சார் திரும்பி பார்க்குறான். வெளியே ஸ்னோ வருதுல்ல, நம்பி ஏன் வெளியே போகக்கூடாது? வயன் இல்லை 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 உங்களுக்கு வேண்டான்னா ஓகே தான். பிகாஸ் என் லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்னோவில் வரணும் ஒரு விஷயம் இருந்தது. பட் இதுக்கப்புறம் அது முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்னோன்னு நினைக்கிறேன். போகலாம், உங்களுக்கு வேண்டான்னா ஓகே தான். ஸ்பெஷல் பர்சன் சொன்ன உடனே வீக்கு லவ் பண்ணுறான்ல அவளாக இருப்பானா அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. பட் இது உங்கள் பர்த்டே விஷயம் அது நீங்கள் கேட்டிருக்கும் போது ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் கைப்பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வரான். ரொம்ப குளிராக இருக்கு. ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கார்ஃப்லாம் வாங்கி கொடுக்குறான். அதை அவனே கழுத்தில் மாட்டி விட்டுறான். அவனையே பார்த்துட்ருக்கீங்க. எனக்குன்னு ஏன் சார் இதெல்லாம் சரிங்க? என் லைஃப்பில் எதுவுமே நிரந்தரமே கிடையாது. எனக்குன்னு ஒரு பர்சன் இருந்தாங்க எல்லாமே பண்ணுறதுக்கு. பட் பாதியில் போயிட்டாங்க. ஓகே அவங்களுக்கு பர்சனல் இஷ்யூ இருக்கும், ஓகே. பட் இது கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. பிகாஸ் அவன் பண்ணுற ஒன்று உங்களுக்கு அவன்கிட்ட ஸ்லிப் ஆகுற மாதிரி அப்படி இருக்கு. அவன் போட்டு விட்டுட்டு போகலாமா? கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வரான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இது உங்களுக்கு விஷயம் தான். யார் கூட வரணும்னா வீ கூட வரணும்னு, அவன் கூட வரணும் உங்களுக்கு அப்போவே இருந்திருக்கும். இப்பயும் வீ கூட தான் வரீங்க. பட் அவன் தான் இவன் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அவன் கூட வர வீ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். இங்கே நில இங்கேயா? கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு கேக்கு வருது. ஹாப்பி பர்த்டே. அமைதியாக அவனே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பர்த்டே எப்படி அவனுக்கு தெரியும்? நீங்களே அதை மறந்துட்டுருப்பீங்க. ஆனால் சார் எதுவுமே பேசாமல் கேக்கு கட் பண்ண கேக்கு கட் பண்ணுறீங்க. அவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படி இருக்கு. பிகாஸ் நீங்கள் கட் பண்ண கேக்கு உங்கள் கையிலே இருக்க. கையிலேருந்து எடுத்து அவன் வாயில் வச்சுக்கிறான். உங்களை சுற்றி குட்டி குட்டி லைட்லாம் எரியுது, பலூன்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கானா? அதுவும் நம்மளுக்காக, உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இது அப்படின்னு நினைக்கும் போது ஷாக்காக இருக்கு. ஹாப்பியாக ஃபீல் ஆகுதோ இல்லையோ, பட் ஷாக்காக இருக்கு. உங்களுக்காக யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாதா? நீங்கள் வீயே பார்த்துட்டுருக்க ஹாப்பியா? ஏன் சார் எனக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க? அழாத, இன்னைக்கு உன் பர்த்டே இல்லை. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? உங்களே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் போய் அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. பயமாக இருக்குது சார். இதில் நீங்கள் எனக்காக இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. அப்படி சொல்கிறீங்க. வீக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் லைஃப்பில் இப்படி தான் ஒரு பர்சன் வந்தாங்க. எப்போ வந்தாங்க எப்போ போனாங்க எனக்கு தெரியவே தெரியல. பட் இதுக்கப்புறம் வேணாம் சார். இப்பயும் நீங்கள் லவ் பண்ணுற அந்த பர்சனை தான் சொல்கிறீங்க. அப்படி போல் திங்க் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கான். அவனை விட்டுட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சார். உங்களால் நான் வரேன் சார். உங்கள் கையை பிடிக்கிறான். அவனே பார்க்குறீங்க. நான் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை சார். நான் கூட்டிகிட்டு போகிறேன். கொஞ்சம் தூரம் நடந்து வரீங்க. 2 பேரும் எதுவும் பேசிக்கல. வீயாவே உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? இல்லை, யாரோ இம்பார்ட்டன்ட் பர்சன் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு சம்திங் எனக்கு புரியல. யார் அவங்க? நீ லவ் பண்ணுற அந்த பர்சனா? அப்படி அவன் கேட்கும் போதோ நீங்கள் விஏ பற்றி தானே நிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவனை பற்றினதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. எப்பவுமே வருவாங்க, உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கப்பட்டதை சொல்கிறீங்க. இப்போ தான் புரியுது அவனுக்கே நீங்கள் அவனை பற்றி தான் நீங்கள் இவ்வளோ நாள் திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னு. உங்கள் பேக்குள்ளேயே
அந்த பென் இருக்கும். அந்த பென் எடுத்து கையில் வச்சுட்டு, இது எனக்காக கொடுத்த கிஃப்ட்டு. நான் எக்ஸாம் எவ்வளோ சூப்பராக முடிச்சேன்னு தெரியுமா சார்? அன்றைக்கி கிளாஸில் நான் தான் டாப் பண்ணேன். உங்களையே பார்த்துட்ருக்கான். தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கோமே எவ்வளோ நாள். ஏற்கனவே கில்ட்டி, நம்மளுக்காகவே நினச்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கில்ட்டியாகவே இருக்கு. நீங்கள் போதும் சார். இதுக்கப்புறம் நானே போய்க்கிறேன், வரேன் சார். அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு அவள் கையை விடும்போது என்னல அப்படி நிற்கிறீங்க? நீ எனக்கு இன்னைக்கு வேணும்டி, அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க. அவனே பார்த்துட்ருக்கீங்க, புரியுதா? என் வீட்டுக்கு போகலாம். இது வரைக்கும் அவங்க கிட்ட கூட வந்தது கிடையாது. எப்படி கேட்குறான்? அவனை தான் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இல்லையா? எதுவுமே பேசல, அவன் கூடவே போயிட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் தான் 2 பேரும் நியூடாக இருக்கீங்க. இப்போ எங்கள் மேலே உங்களை ஹக் பண்ண மாதிரி அப்படி படுத்துட்ருக்கான். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? கொஞ்ச நேரத்தில் இவன் என்ன கேட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா? அவனே பார்த்துட்ருக்கீங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமாடி?